அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி சக்கர்பாரா கோதுமை மாவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மோஸ்ட்லி மைதா மாவில் செய்வாங்க. மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கப் கோதுமை மாவு 250 ml அளவில் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 3 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்க்குறதோட வெண்ணெய், நெய் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. 1/4 கப் தண்ணீர் சேர்த்து மாவை பிசைஞ்சுக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணீர் சேர்க்க வேண்டாங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப நேரம் மாவு பிசைய தேவையில்லை. மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இலகுன மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா அது வந்து எண்ணெயை உறிஞ்சிடும். சப்பாத்தி கட்டையில் மாவை கொஞ்சமாக சேர்த்து தூவி விட்டுக்குங்க. பிசைஞ்சு வச்ச மாவை 1/2 இன்ச் திக்னஸோட தேய்ச்சி எடுத்துக்குங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு அதோட சைட்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க, நீட்டாக ஷேப் கிடைக்கிறதுக்காக. இந்த அளவுக்கு திக்னஸோட தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை டைமண்ட் அல்லதுனா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்க்கவே குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக இருக்குது. இதை இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் பொரிக்க போடுங்க. போட்டு விட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரியும் வெளில வந்து கருகின மாதிரி இருக்குங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கி கோல்டன் ப்ரௌனில் வந்தோன்னே எடுத்துடுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான குட்டி குட்டி கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அழகான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.